வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. புஸ்தகங்களை கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் சைலண்டாக சொல்லுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதம் முழுதும் மன்னிக்கிற மாதம் மாத்திரமல்ல, நம் அன்பை வெளிப்படுத்துகிற மாதமாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாக கைத்தட்டி எல்லாம் ஒரு மாதிரி இங்கே பாருங்க, சோர்வாக இருக்கிறீங்க. நல்ல சத்தமா நல்ல சத்தமா தேவனுக்கு மகிமை. ஜெபிக்க அன்பின் பிதாவே சுவாமியானவரே, கொடுத்த சத்தியத்துக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்போ பாருங்க, நாம் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தலை, நம்ம வீணம், அதாவது ஒரு தகுதியும் கிடையாது, நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஆண்டவர் தெரிஞ்சான். நாங்கள்லாம் ஆண்டவரை தெரியல, எனக்கு அங்கே தெரியல. ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அழகான முதல் வார்த்தை வாசிங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால். பாருங்க, பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பிழைக்கும்படியாக. அல்லேலூயா. நாம் பிழைக்கும்படியாக, நாம் நித்திய ஜீவனுக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக தன் குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால். தேவன் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு. சாந்தா, நீங்க சொல்லுமா, உன் பசங்களுக்காக நீங்க சிலுவை அடிச்சுக்குவீங்களா? நீங்க உன் பசங்களுக்காக அரை மணி நேரம் நெத்தி தலையில் தலை வாங்கி நீ உன் பசங்களுக்காக ஜீவனை கொடுப்பீங்களா? ஒரு சம்பந்தம் இல்லை. பாவத்தில் விழுந்து கிடக்கிற நாம, பாவத்தில் அடிமையாக இருக்கிற நாம, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம் அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எதுக்கா? நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமா இருக்கும்படியாக தேவனே இறங்கி வந்தாராம். ஆமென். அல்லேலூயா. எப்படின்னா, நான் தான் 2-3 கல்லில் தண்ணி வந்துச்சு எனக்கு வசந்த வாசிக்கும். சத்தமாக ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அண்டடா, அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அன்பில் தான் நீ நான் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட தூரமாக நிறைய நேரங்களில் போயிருக்கிறோம் நாம். ஆனாலும் நாம் பிழைத்திருக்கும்படி ஒரே பேரா குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த மிக முக்கியமான நோக்கம், அன்பு இல்லாத நம்மை அவர் நம்மேல் அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை தன் அன்பை செலுத்தி தகுதிப்படுத்தினார். ஒன்றுக்கும் உதவாத நம்மை உதவும்படி தேவன் தன்னுடைய அன்பை செலுத்தினார். அல்லேலூயா. அகைன் ரீட், வாசிங். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால். நல்ல கவனிங்க, அனுப்பினால் சொல்லல, அனுப்பதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு செலுத்துறேன்னு சொல்றீங்களே, நீ கேட்பீங்க, கணவன் கிட்ட கேட்பீங்க, ஐயா ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண புதுசுல நிறைய சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வரீங்க. இப்போ உங்களோட அன்பு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இது மனுஷனுடைய சுபாவம். ஆனால் தேவன் ஆரம்பத்தில் வைத்த அந்த அதே அன்பு முடிவு புரிந்து நம்ம மேலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பில் மாசு இல்லை,
அந்த அன்பில் பொய் இல்லை, அந்த அன்புல நமக்கு ஜீவனை தந்த அன்பா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரனை அனுப்புறதினாலே, நல்லா கவனிங்க, அந்த 2 கொஸ்டின் மார்க் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, கேட்பேன் நான். திரும்ப வாசிங்க, அந்த வாசிங்க மட்டும் வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால், அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அன்பு, எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ல வாசிங்க. 1 யோவான் 2:25 வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பினுடைய முக்கியமான ரகசியம், உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் 9ஆம் வசனம் வாசிங்க சொன்ன, அழகாக வாசிக்கிறேன், கவனிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே, இங்க பாருங்க, அனுப்பினால் அப்படின்னு ஒரு மார்க் இருக்குது, அனுப்பினால். ஆனா தேவன் நம்மால் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆனா அதிலே 10ஆம் வசனத்திலே வாசிங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே. பாருங்க, அனுப்பியதினால் ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்குது, அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேரு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா வாயோட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கூட சில நேரத்தில் பேச மாட்டாங்க. இது வீட்டில் நடக்கிற விஷயம். ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அனுப்பினார். அனுப்பி என்ன சொல்றாரு பாருங்க, அனுப்பினதுனாலே வாசிங்க 10 அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அன்பை தருகிறேன்னு சொல்லல, அன்பை நான் பொழிகிறேன்னு சொல்லல. ரீட் இங்கிலீஷ் வாசிங்க, இங்கிலீஷ் வாசி 9 verses 9. First John chapter 4 verse சத்தமா 9. First John chapter 4 verse 9 and 10. This is how God showed his love among us. He sent his only one son into the world that we might live through him. Only one, ஒரே குமாரன் அனுப்பினார். வாசிங்க 10. This is love, not that we loved God, but he has loved us and sent his son as an anointing sacrifice for our sins. Amen. Hallelujah. நம் பாவம் செய்து பாவத்தில் அடிமையா இருக்கிற நம்மை குமாரனை அனுப்பி, தேவகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை கிருபாதார பலியா நமக்காக தன் ஜீவனை தந்தார். ஆமென். அல்லேலூயா. இதை விட உலகத்தில் ஒரு அன்பை யாரால வெளிப்படுத்த? நல்ல சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், 9ல் தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் அன்பை வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆனா 10ல் அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த அன்பு உனக்குள்ள இருக்குதா பாருங்க. தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்குதா பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த அன்பு நமக்குள்ளாய் பூரணப்பட வேண்டும். எப்படிப்பட்டவனு கேட்டீங்கன்னா, அன்பு செலுத்தவங்கிட்ட அன்பு செலுத்தாத, அன்பு செலுத்தாம இருக்கிறவனுக்கு அன்பு செலுத்துங்க. திரும்ப வாசிக்கிறேன், 9-10 வாசிங்க, திரும்ப வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. வண்டர்ஃபுல் காட். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அன்பை பார்க்க முடியாது, அன்பை உணர முடியாது. ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா,
அன்பு செலுத்த முடியும். ஆமென். அன்பு செலுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு தான் நம்ம கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 11:1 அந்த அன்பை பற்றி 2000-4000 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்கதரிசன வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க ஏசாயா 11. ఏసయ్య 11:1 ఏషయ యొద్ద నుండి చిగురు పుట్టినను వాని వేరు నుండి అంకురము ఏడగది ఫలించును. ఆమేన్. வாசிங்க. ஏசாயா 11:1 ஆ. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் போதும் கவனி. நியாயப்பிரமாணத்துக்கு ஆரம்ப நாட்களுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈசா என்னும் அடிமரத்தில் அன்பு என்னும் தேவன் வெளிப்பட போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நல்லா கவனிங்க. சும்மா உட்காந்து செட்டியார் மாதிரி சபையில் வந்து உட்காந்து போகாதீங்க. வசனத்தை கவனிங்க. தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய ஏன் வந்தால் கூட தெரியாமல் இருக்கிறாங்க. தன் அன்பை செலுத்தி தன் ஜீவனை கொடுத்து உன்னை தம் பக்கமாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 3:16 வாசிங்க. சீக்கிரம் சாயமாச்சு முடிச்சுதான் நம்ம சீக்கிரம் வாசிங்க. யோவான் 3:16 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. யோவான் 3:16 ஆ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். endless love. ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லை. எத்தனை முறை பாவம் பண்ணி வந்தா கூட தேவன் என்று மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம், அழகான வசனம் அது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி விசுவாசிக்கிறவன் எவனோ இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், பாருங்க, நித்திய ஜீவனை அடைய மாத்திரமல்ல, அன்பை செலுத்த மாத்திரமல்ல, மிக முக்கியமான கெட்டு போகாமல், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. எந்த ஜாதியும் சொல்லப்படல, எந்த மதமும் சொல்லப்படல. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் உலக ரட்சகர். ஆமென், அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவாய் நம்ம மேல் அன்பு கொண்டபடினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ரோமர் 5:8 வாசிக்கும் போது தன் அன்பை நம்ம மேல் விளங்க பண்ணினாராம். ரோமர் 5:8 வாசிக்கும். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கொண்ட மாத்திரமல்ல, தன் அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். ஆமென். அவர் நமக்காக ஜீவனை தந்து தம் அன்பை விளங்க பண்ணினான் சொல்லப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஏன் வந்தார்? நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னு நிறைய பேர் கேட்பாங்க, கடவுள் வந்து மனுஷனாக வந்தார், மனுஷன் தானேன்னு சொல்ல நல்ல தெளிவாக சொல்கிறவங்களுக்கு தன் அன்பை வெளிப்படுத்தும்படியாக தைரியமாக சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னா தன் அன்பை வெளிப்படுத்தார் சொல்லிட்டு தீத்து என்ன சொல்றாரு பாருங்க. 3:3 சந்தனமாக கவனிங்க. 3:3 வாசிங்க. தீத்து 3:3 ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் நாம் எப்படி இருந்தோமா? புத்தியினரும் பைத்தியம், புத்தி இல்லாதவங்க பைத்தியம். வாசிங்க. கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவருமாயிருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவினாலும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது
சரியா வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. எல்லாம் கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நல்ல சத்தமா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவருடைய இரக்கத்தின்படி நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு சினி ஆக்டரு 80 கோடி ரூபாய் திரும்ப எங்கே திருப்பதியில் சொல்லிச்சு எங்கிட்ட, நீ உலகத்தில் 365 நாள் நீ தானம் தர்மம் எல்லாம் என்ன வேணா பண்ணு, உன்னை ஒரு நாளும் பரலோகம் கொண்டு போகாது. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது இதெல்லாம் உலகத்தான் செய்கிறான், அவருடைய இரக்கம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துங்க. சுத்தம் துள்ளுவேன் நான். கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லு. அவருடைய இரக்கம் நீ பாருங்க. இவ்வளவு பெரிய வானம், இவ்வளவு பெரிய பூமி உண்டாக்குன தேவன் நமக்குள்ள வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு போட முடியுமா? அந்த அன்பு என்ன பண்ண தூஷிக்க முடியுமா? இரக்கத்தினாலே. சொல்லுங்க, இரக்கத்தினாலே. வாசிங்க, சொந்த வாசிங்க. இரக்கத்தினாலே நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல, அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, மறு ஜென்ம முழுக்கு. இந்த ஜென்மத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா நீ ஏற்றுக்கொண்டியானால் கர்த்தர் வரும்போது பரலோகத்தில் இருக்க போற. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ இல்லை எங்கள் அம்மா செஞ்ச இல்லை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, நாம் எல்லாம் அப்படி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இன்னொரு அந்த இரக்கத்துக்கு இன்னொரு சரியான விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:4. தேவனே இரக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ளவராய், ஆமென், தேவனே இரக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ளவராயும் நம்மில் அன்பு கூர்ந்த, என்னது? நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. அழகா சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு எழுதுறாரு பாருங்க. அன்பு கூர்ந்த மாத்திரமல்ல, அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பு ஹிப்போக்ரசி அன்பு, மாயமான அன்பு, புருஷன் பொண்டாட்டி, நான் அவங்களும் சொல்லலை, எல்லாருடைய அன்பு தனிஞ்சு போயிடும். ஆனா தேவனுடைய அன்பு தனியாது, மாறாது, பொய் சொல்லாது, அது ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது. வாசி, திரும்ப வாசி. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய், தேவனே இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். இரக்கம், கிருபை நம்மை உயிர்ப்பிக்க போறார். எப்படி தெய்வத்தை வணங்குறோம், இந்த தெய்வத்தை தேடாமல் வீட்டில் உட்காந்தா என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்க்கை சொல்லுங்க. புரியுதா? அன்பு, இரக்கம், தயவு, மன்னிப்பு. ஆமென். கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 2:10 வாசிங்க. எதுக்கா? இங்கே பாருங்க, இந்த இரக்கம்லாம் எதுக்கு வச்சுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? 2:10 వాసి. ఎబేసియర్ 2:10 మరియు వాటి యందు మనం నడుచుకునే వలనను దేవుడు ముందుగా సిద్ధపరిచిన సత్క్రియల చేయుటకై మనము క్రీస్తు యేసునందు సృష్టింపబడిన వారమై ఆయన చేసిన పనినైనాము. ఆమేన్. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு பாருங்க என்ன பண்ணோமா நம்ம நற்கிரியை செய்கிறதற்கு கிறிஸ்மஸ்க்கு இங்க பாருங்க கிறிஸ்மஸ்க்கு இரடங்கு ஏதாவது உதவி வாங்கி போகாது, எப்போ பார்த்தாலும் வாங்கிறது. நல்லா கவனிங்க, எல்லாரும் உதவி செய்யறத விட கிறிஸ்துவங்களுக்கு ஒரு தனி அன்பு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு கேட்டிங்கன்னா
எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேர். ஆண்டவர் அந்த அன்பை ஏன் வெளிப்படுத்திருக்கிறாரு, அந்த இரக்கத்தை ஏன் வெளிப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, நற்கிரிகளை செய்யும்படியாக. வாசிங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தம் அன்பை வெளிப்படுத்தின தேவன். உங்க வீட்டில் அன்பு செலுத்துங்க, உங்க பக்கத்தில் அன்பு செலுத்துங்க, உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க அன்பு செலுத்துங்க. அந்த அன்பின் மூலம் மாத்திரமல்ல, இங்க பாருங்க ஐயா, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது, துட்டு வந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம், ரவுண்டர் 50 ரூபா கொடுப்பார். நீ இங்கே வந்து முதல்ல என்ன பண்ணுவேன், 50 ரூபா இன்னொரு 100 ரூபா கொடுத்தா செய்யும், அது கூட வராது. 50 ரூபாவில் என்ன பண்ணுற, ஒரு 5 ரூபாய்க்கு ஏழைக்கு உதவி செய்ய பிரயாசப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. லெட் கோ ஸ்டார்ட் அண்ட் திருப்பி அகைனும் 1 யோவான் 5, 1 யோவான் 4, 1 யோவான் 4, 9, 10 வாசி. சீக்கிரம் போடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன். 1 யோவான் 4, 9, 10. 1 யோவான் 4, 9, 10. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, நம்முடைய ஒரே, கொஞ்சம் ஸ்லோ வாசி சாந்தி. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால். நல்ல கவனி. கிறிஸ்து வந்த நோக்கம் நாம பிழைக்கும்படியா. ஆமென். நாம நித்திய ஜீவன் அடிக்கும்படி மாத்திரம் கடைசியாக சொல்ல முடிக்கும்போது நம்ம கிட்ட ஒன்று மாத்திரம் எதிர்பார்க்கிறாரு, நற்கிரிகள். நாம் செய்த அந்த அன்பை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க, சொல்லி முடியுங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அன்பு பொய் சொல்லாது, அன்பு சகிக்கும், அன்பு தாங்கும், அன்பு கிரியை செய்யும், அன்பு கோபப்படாது. உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரங்க கை தூக்கும்பா. எனக்குள்ள கத்தர் இருக்கிறார். சண்டை போடக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே யார் என்ன சொன்னாலும் முடிச்சவொன்னே நேராக வந்து, பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்கார் ஒரே சண்டை போடுற, என்ன பண்ணலாம்னா என்னை வந்து கேட்காது. முதல்ல நீங்கள் அன்பாரு, குடும்பத்தில் அன்பாரு. கர்த்தர் தம்முடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தினார், நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஜெபிக்கலாம். சாந்தா ஜெபிங்க.